திமுக அயலக அணி மாவட்ட அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் 3 ஆண்டுகளாக 3500 கிலோ போதைப் பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை வெளிநாட்டிற்கு கடத்தியதாக கடந்த ஒரு சில வாரங்களாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் தேடப்பட்டு வந்தார். அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் திடீரென மாயமானார். இதனைத் தொடர்ந்து நேற்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் டெல்லியில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக் திமுக தலைவர்களுக்கு நிதி அளித்ததாக புகார் எழுந்தது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தின் மூலம் திரைப்படம் தயாரித்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனையடுத்து திமுகவை பாஜகவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கிற்கு கட்சியில் அங்கீகாரம் அளித்த திமுக தலைவரும் முதலமைச்சரும் உடந்தையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டி வந்தார்கள். இதனிடையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக ஒரு புதிய குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் சரவணன் வெளியிட்டுள்ள பதிவில், சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கிற்காக நீதிமன்றத்தில் வாதாடி விடுதலை வாங்கி கொடுத்தது பாஜகவின் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள். எனவே பாஜகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் என்ன சம்பந்தம் என யார் விளக்குவார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் பதிவு செய்துள்ள நீதிமன்ற தீர்ப்பு விவரத்தில், கடந்த 2015ஆம் ஆண்டு ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் போதைப் பொருட்கள் மற்றும் மனநிலை பாதிக்கும் பொருட்களை போதை மருந்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஜாஃபர் சாதிக்கை இந்த குற்றத்திலிருந்து விடுவிக்க அவருக்கு ஆதரவாக வழக்கறிஞரும் தற்போது பாஜக துணை தலைவராக இருக்கும் பால் கனகராஜ் ஆஜராகி வாதிட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இருந்தும் ஜாஃபர் சாதிக்கிற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.